Welcome to SBS Teachers Online Academy. இன்னைக்கு நம்ம கேம் தியரியில கிராஃபிக்கல் மெத்தட் பார்க்க போறோம். கிராஃபிக்கல் மெத்தட்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று 2x n டைப்பு, இன்னொன்று n x 2 டைப்பு. 2x n டைப் அப்படின்னா ரெண்டு ரோ இருக்கணும். காலம் வந்துட்டு 2 or more than 2 காலம்ஸ் இருக்கலாம். n x 2 மெத்தட் அப்படின்னம்னா நம்பர் ஆஃப் ரோ வந்து எவ்வளோ வேணா இருக்கலாம், 2 or more than இருக்கலாம். பட் நம்பர் ஆஃப் காலம் வந்து ஒன்லி 2 மட்டும்தான் இருக்கணும். எப்போ நம்ம இந்த கிராஃபிக்கல் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கு நோ சேடில் பாயிண்ட் கிடைக்கல வித் த ஹெல்ப் ஆஃப் த பியூர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னம்னா, நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த கேம். ஸோ என்ன மெத்தடில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி மெத்தடில் நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நம்ம வேல்யூ ஆஃப் த கேம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு we have to find the value of the game. ஸோ இது ஒரு 2x n ஸ்ட்ராட்டஜி, 2x n கேம் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா 2 ரோ இருக்கு, 3 காலம் இருக்கு, 3 காலம்ஸ் இருக்கு. ஹரிசாண்டலா இருக்கிறத ரோன்னு சொல்லுவோம், வெர்டிக்கலா இருக்கிறத காலம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி ரோல இருந்துட்டு நம்ம மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 1 இஸ் அ ரோ மினிமம் வேல்யூ. ஸோ ஸ்டார் போட்டுட்டு அந்த நம்பர் எடுத்து எழுதிக்கங்க. செகண்ட் ரோல பார்த்தீங்கன்னா 2 இஸ் அ மினிமம் வேல்யூ. இப்போ காலம் வைஸ்ல மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 and 8 தான் மேக்ஸிமம். மேக்ஸிமம்க்கு நான் 8 போட்டுக்கிறேன். செகண்ட் காலம்ல பார்த்தோம்னா 5 இஸ் அ மேக்ஸிமம். தேர்ட் காலம்ல 11 இஸ் அ மேக்ஸிமம். ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிச்சு there is no saddle point அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸி மினி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். மேக்ஸி மினி வேல்யூ. மேக்ஸி மினி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம கண்டுபிடிச்ச மினிமம் வேல்யூலேருந்து ஒரு மேக்ஸிமம் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா மேக்ஸி மினின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம 1 and 2ங்கிறது தான் நம்மளோட மினிமம் வேல்யூ. இதுல இருந்து ஒரு மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கிறோம். இது வந்து 2 தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கு. அடுத்தது மினி மேக்ஸி வேல்யூ. மினி மேக்ஸி வேல்யூ அப்படின்னா நாம ஃபைண்ட் அவுட் பண்ண மேக்ஸிமம் நம்பர்ஸ்ல இருந்து ஒரு மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ நம்ம காலம்ல கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, 8, 5, 11 அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கோமா. ஸோ நமக்கு மினிமம் நம்பர் வேணும். அப்போ 5 இஸ் அ மினிமம். 5 is a minimum. ஸோ பார்த்தோன்னே நமக்கு தெரியுது மேக்ஸி மினி வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு மினி மேக்ஸி வேல்யூன்னு தெரியுது. ஸோ மேக்ஸி மினி நாட் ஈக்குவல் டு மினி மேக்ஸி அப்படின்னாவே நமக்கு என்ன கிடைக்காது, நோ சேடில் பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 into 2 ரோ தான், நமக்கு 2 into 2 மேட்ரிக்ஸ் தான் இருக்கணும். பட் நமக்கு வந்து இங்கே 2 into 3 மேட்ரிக்ஸ் இருக்கு. இதை நம்ம 2 into 2 மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம கிராஃபிக்கல் மெத்தடை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம 2 வெர்டிக்கல் லைன்ஸ் டிராப் பண்ணிக்கணும். டிராப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ரோ 1ன்னு இதை ரோ 2ன்னு வச்சுக்கிறோம். அதாவது ஆக்சிஸ் 1 அண்ட் ஆக்சிஸ் 2. ஓகே ஓகே. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம 0 பாயிண்டா நம்ம டாட்டர் லைன்ல நம்ம டிராப் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் லைன் வரைய 0 லைன் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்ல இருந்துட்டு நம்ம வந்துட்டு எது கிரேட்டர் நம்பர் எது ஸ்மாலர் நம்பர்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்சிஸ்க்கு நம்ம யூனிட் நம்பர் டிராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து 11 இருக்கு, லோயஸ்ட் வேல்யூ வந்து 1 or 2 இருக்கு. ஸோ நமக்கு தேர் இஸ் நோ நெகட்டிவ் நம்பர். ஸோ ஒன்லி நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்குற அந்த மேட்ரிக்ஸை நீங்கள் எங்கே சைடில் எழுதிக்கோங்க. அப்போ தான் நம்ம பார்த்தோன்னு ஈஸியாக வந்துட்டு பிளாட் பண்ண முடியும். ஓகே, இப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூ எடுத்துக்கிறோம் 1, 2. இது வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு 1, 8. 1 in the first axis and 8 in the
செகண்ட் ஆக்சிஸ். இப்போ நம்ம லைன் எடுத்து 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? இதுக்கு நேம் என்ன? B1 கொடுக்குறோம். ஏன் B1 கொடுக்குறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்து எடுத்திருக்கோம், அதனால B1 கொடுக்குறோம். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா 3,5. 3 in the first row, 5 in the next row. Okay? So இப்போ 3யும் 5யும் ஜாயின் பண்ணிடலாமா? ஓகே, குட். ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப இதுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துக்கலாம்? B2ன்னு கொடுத்துக்கலாம். B2. எதனால? இது செகண்ட் காலம்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம், அதனால. தேர்ட் பாத்தீங்கன்னா 11,2. 11 in the first axis, 2 in the second axis. இப்ப இந்த 11யும் 2வையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கு நேம் வந்து நம்ம B3 அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். B3ன்னு கொடுத்துறோம். ஓகே, இப்போ நம்ம 3 காலமையும் ரோவும் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ எந்த பாயிண்ட் நம்ம எடுக்கிறது, எந்த இடத்துக்கு நம்ம பாயிண்ட் கொடுக்குறது, எது நம்மளோட ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறதுலாம் நமக்கு கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு நீங்க ஒன்று ரிமெம்பர் பண்ணணும். 2x n கேமா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமினி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த வேல்யூ வந்து எந்த ரோல வருதுன்னு பாருங்க. அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த லோயஸ்ட் பவுண்டரியில மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? மேக்ஸிமினி 2ங்கிறது நம்ம மேக்ஸிமினியா கிடைச்சிச்சு. 2 எங்க இருக்கு? செகண்ட் ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ செகண்ட் ஆக்சிஸ்ல தான் 2 இருக்கு. அப்போ எங்க இருக்கு பாருங்க? 2 இங்க இருக்கா? 2. ஓகே, இப்போ இந்த லைன் போயிட்டு எந்த லைனை ஃபர்ஸ்ட் டச் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல டச் பண்ணுது. இதுதான் நம்மளோட ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ எது? இந்த லைன் வந்து B2. அப்போ நமக்கு தேவையான லைன் எது? B2வும் B3யும் மட்டும்தான் நமக்கு தேவை. அப்போ எடுத்து எழுதிக்கலாமா? B2 and B3. ஸோ 3, 11, 5, 2. as usual நமக்கு தேவையான அந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம எழுதியாச்சு. இப்போ நமக்கு 2x2 மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ now you can find the value of the game by using the mixed strategy. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஃபார்முலா மெத்தட் இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம டினாமினேட்டர் அடிக்கடி நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக அதுக்கு நம்ம நேம் வந்து லாம்டான்னு கொடுத்துக்கிறோம். இதனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா A11 + A22 minus A21 + A12. இதுதான் இதனோட ஃபார்முலா. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த A11 A22 அப்படின்னா என்னன்னு தெரியலையா? பாருங்க. A12 A21 A22. ஸோ A11 அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், 1 2னா ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம், 21னா செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், 22னா செகண்ட் ரோல செகண்ட் காலம். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ வாங்க. A11 என்ன வேல்யூ நமக்கு இருக்கு? அந்த பிளேஸ்ல 3 இருக்கு. A22ல 2 இருக்கு. மைனஸ் A21 5 + 11. அப்ளை பண்ணுவோமா? 5 - 16 which is equal to -11. ஓகேவா? ஸோ நமக்கு லாம்டாவோட வேல்யூ கிடைச்சிச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்ம P1 கண்டுபிடிக்கணும். P1 is equal to A22 minus A21 by lambda is equal to A22 என்னமா இருக்கு? நமக்கு 2ன்ற வேல்யூ தான் நமக்கு A22 இருக்கு. ரைட்? 2 A21ன்றது 5 by lambda என்ன கண்டுபிடிச்சோம்? -11. சிம்பிள்ஸ் பண்ண -3 by -11. மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ நமக்கு P1 கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம P2 கண்டுபிடிக்கணும். P2ஓட ஃபார்முலா என்ன? 1 - P1. ஏன்னா sum of P1 and P2 is equal to 1. அதனால ஓகே. ஸோ இப்போ 1 - 3 by 11.
பண்ணமா 11 ones are 11, 11 minus 3 by 11, which is 8 by 11. So P1, P2 கிடைச்சிருச்சாமா? இப்போ என்ன பண்றோம் நம்ம? Q1 find out பண்ணோம். Q1 A22 minus A12 by lambda. Okay? A22 2. A12 என்னது? 11 by lambda minus 11. So minus 9 by minus 11, minus minus cancel, 9 by 11. So அப்ப நம்மளோட Q2 கண்டுபிடிக்கணும். Q2 is equal to 1 minus Q1, which is equal to 1 minus 9 by 11, then 11 minus 9 by 11, which is equal to 2 by 11. Yes. Finally, நம்ம Q1, Q2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். வேல்யூ ஆஃப் த கேம் தான் நம்ம V டினோட் பண்றோம். வேல்யூ ஆஃப் த கேம் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா A11 into A22 minus A21 into A12. This is a formula for value of the game divided by lambda. Okay. A11 oda value 2. A11 is 3. 3 into 2 minus 5 into 11 divided by minus 11. Value கண்டுபிடிங்க. 3 2s are 6, 5 11s are 55 divided by minus 11. So answer will be minus 49 by minus 11, minus minus cancel, that is 49 by 11. Okay. So இப்போ value of the game என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 49 by 11 கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம saddle point of A and saddle point of B கண்டுபிடிக்கணுமா? இப்போ saddle point of A, that is S of A சொல்லுவோம். So இது A1, A2, P1, P2. So A1, P1 oda value நம்ம என்ன find out பண்ணிருக்கோம்? எடுத்துக்கிங்க A1, P1 oda value நமக்கு 8 by I think 3 cancel. 3 by 11. அப்ப A2 8 by 11. Clear? அடுத்தது saddle point of B. இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? B1, B2 போடக்கூடாது. B1, B2, B3 போடணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு 3 காலம் இருக்கு. B1 பார்ட்டிசிபேட் பண்ணா அதனால 0. B2, B3 இருக்கு. அதனால Q1, Q2. ஓகேவா? அப்ப வாங்க. B1, B2, B3. B1 வந்து 0. B2 நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 9 by 11. B3 என்ன கிடைச்சிச்சு? 2 by 11. Clear? That's all. Okay. இப்படிதான் நம்ம வந்து 2 into n கேம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி